சுடராகி அன்பாகி ஒளிர்ந்தாய், கலையாத உறவாகி நிழலாக நடந்தாய். ஆவியே நிழலாக நடந்தாய். உன்னையே நம்பி வந்தே தந்தையை மாதிரியாக கொண்டும் மறு கிறிஸ்துவாக
ஒப்புரவு என்பது இறைவனின் மாபெரும் கொடை. தவறும் இயல்புடைய நாம் இறைவனின் கருணையில் திருந்திய மைந்தன் போல் நம் பாவ நிலையை உணர்ந்து மனம் பொருந்தி அதனின்று வெளியேறி அர்த்தமுள்ள புது வாழ்வு புனித வாழ்வு வாழ்ந்திட இறை இரக்கத்தை நாடுவோம், மன்னிப்பு பெறுவோம். இறைவா, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கூறி என் மீது அபரிமிதமாக உம் இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கும் இறைவா, உம் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் குடும்பத்தினர் இம்முடன் வாழும் சகோதரிகளின் ஏக்கங்கள், துன்பங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை விட்டு விலகி சென்ற தருணங்களுக்காக இறைவா, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். படைத்தவராகிய உமக்கே பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் என் சபையின் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் மற்றும் பணிகளின் முக்கியத்துவத்தை அறியாமலும் உணராமலும் இருந்த தருணங்களுக்காக இறைவா, மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
கொடுத்து உயிர் தந்து வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, உமது அன்பு மகனாற்றிய பணியினை தொடர்ந்து ஆற்றாரும் கொண்டு நற்செய்தியை வாழ்வாகிட சமர்ப்பணம் என்ற விருதுமாக்கி மனதில் நிறுத்தி உமக்காக வாழ முன்வந்துள்ள இந்த இளம் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்பிற்காக எங்கும் உள்ளங்களுக்கு அன்பினை வழங்கவும், தனிமையில் வாடுவோருக்கு ஆறுதளிக்கவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் ஆர்வம் கொண்டுள்ளவர்களுக்கு உமது அருளை தாராளமாய் பொழிந்து வழி நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றை பிறரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் பிறக்கு முன்பே நம்மை தெரிந்தவர், தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அழைத்தவர், நம் இளம் வயதிலேயே நம் பணியை நம்மோடு பகிர்ந்தவர் நம் இறைவனாகிய தந்தை. அவ்வாறே அவர் இறைவாக்கினரான சாமுவேலுக்கும் தம் அழைப்பை விடுக்கிறார். அவரும் கடவுள் குரலை கேட்டு தம் அழைப்பை உணர்ந்து கொள்கிறார். இறை குரல் கேட்க இறை அமைதி வேண்டும். ஆகவே ஆண்டவரை பேசும் அடியார் கேட்கின்றேன் என சாமுவேல் ஆர்வமாய் அவரின் வார்த்தையை நாடியது போல நாமும் ஆண்டவரின் வார்த்தைக்கு ஆவலாய் செவிமடுப்போம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 10, 19 மற்றும் 20. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். தன் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் முன்னோடி. அன்பே அனைத்திற்கும் ஆணிவே. கடவுள் இவ்வுலகை படைத்ததும் அன்பினாலே. தனது ஒரே மகனையே இவ்வுலகிற்கு கொடுத்ததும் அன்பினாலே. குரு இழந்து கிடந்த நமக்கு குரு கொடுத்ததும் அந்த அன்பினாலே தான். இத்தகைய உன்னதமான மேன்மைமிக்க அன்பின் தன்மையை விளக்கி இயேசுவை போல் இறையன்பில் சிறந்து பிறர் அன்பில் செழித்தோங்கிட அழைப்பு விடுக்கும் புனித பவுலடியாரின் வாசகத்திற்கு அன்பு நிறை மனதுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 4-8 முடிய. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையும் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடையை பொழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணித்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்கள் அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடங்களையும் மக்களிடத்தாரையும் சுடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்க நற்செய்தி. முதல் வார்த்தை பாட்டு சடங்கு ஆரம்பமாகிறது. நவக்கன்னியர் பொறுப்பாளர் முன்வந்து முதல் வார்த்தை பாடு கொடுக்க இருக்கும் சகோதரர்
பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர்களும் பதிலளிக்கிறார்கள். சிஸ்டர் விக்டோரியா மேரி ஆரோக்கியசாமி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம்பனை தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். సిస్టర్ మేరీ రజనీ గబ్రియేలు. నన్ను పేరు పెట్టి పిలిచిన దేవా, మీ పని చేయటకు సంతోషంగా వచ్చుచున్నాను. సిస్టర్ అరుణ్వేణి లూదుదాస్. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் எலிசபெத் ராணி ஜான் பெரியநாயகம். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உன் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் கஸ்பியா மேரி ஜான்சன். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் ரோசா மிஸ்டிகா ஜோன்ஸ் ஆரோக்கியசாமி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம்பனை தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மெர்குலின் பிருந்தா புஷ்கராஜ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உன் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மரியா அக்சிலியா ஜான் பீட்டர். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மெட்லின் இங்கிஸ் லாரன்ஸ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் லாவண்யா ரவி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உன் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் ரெலிட்டா ஜூலியன் பிச்சைப்பிள்ளை. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் அனிஷா ஆண்டனி சாமி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மார்கரெட் இருதயராஜ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உன் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் ஆண்ட்ரோ மோனிஷா சலைத் கலையரசன். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் ஆன்ஸ்லின் மெஸ்ஸி கஸ்தார். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் லிலி புஷ்பம் சேசுராஜ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் నల్లమల సునీత రాణి బొబ్లేసు. నన్ను పేరు పెట్టి పిలిచిన దేవా, నీ పని చేయటకు సంతోషంగా కూర్చున్నాను. சிஸ்டர் மெர்லின் ரிட்டா அற்புத ஜெயராஜ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் பங்குரு சரிதா ரமேஷ். నన్ను పేరు పెట్టి పిలిచిన దేవా, మీ పని చేయటకు సంతోషంగా వచ్చుచున్నాను. சிஸ்டர் இமானுவேல் சார்லஸ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மரிய ரூபி ஷைனி முடியப்பன். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் மரியம்மாள் ஆரோக்கியசாமி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் சுஷ்மா ஷாலினி ஆண்டனி முத்து. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். சிஸ்டர் ஜெனிஃபர் மேரி அற்புதராஜ். என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் இறைவா, உம் பணி தொடர இதோ மகிழ்வுடன் வருகின்றேன். இப்பொழுது சபை தலைமை சகோதரி அவர்கள் முதல் வார்த்தை பாடு கொடுக்கவிருப்பவர்களின் விருப்பத்தை பரிசோதிக்கிறார். என் அன்பு சகோதரிகளே, நீரினாலும் தூய ஆவியாலும்
நீங்கள் ஏற்கனவே அர்ச்சிக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். துறவற அர்ப்பணம் என்னும் புதிய பிணைப்பின் வழியாக உங்களை கிறிஸ்துவுடன் நெருக்கமாக இணைக்க விரும்புகிறீர்களா? கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றி வாழவும் இறை ஆட்சியை எம் மன்னகத்தில் நிலைநாட்டவும் ஏழ்மையை விரும்பி ஏற்கவும் பணிவு வாழ்க்கை வழியாக உங்களை கையளிக்கவும் விரும்புகிறீர்களா? உங்களில் இந்த நற்செயலை தொடங்கிய இறைவன் இதை நிறைவு பெறச் செய்வாராக. சகோதர சகோதரிகளே, விவசாயம் செய்ய வருகின்ற போது எந்த நேரத்தில் சரியாக ஆரம்பிக்கலாம் என்று அந்த பருவத்திலே விவசாயி அதை நிலத்தை தயார் செய்கின்றார், நாற்று விடுகின்றார். இந்த முதல் பணிகளை செய்கின்ற போது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். செலவினங்கள் அனைத்தும், உழைப்பு அனைத்தையும் போட வேண்டும். ஆனால் அந்த உழைப்பையெல்லாம் போட்டு அறுவடை செய்கின்ற நேரத்திலே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்றுதான் நமது மாதாந்திர சபைக்கு 175 ஆண்டை கொண்டாடி, கடந்த ஆண்டு 2019 கொண்டாடி, அது ஏறக்குறைய விவசாயத்தின் விளைச்சல் தொடக்கமாக அமைந்து அதனுடைய விவசாயத்தின் பலனாக அந்த 175 எப்படியெல்லாம் சிறப்பித்தீர்களோ, உங்கள் சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ, சபையின் சகோதரிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அங்கே என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்து அதை சிறப்பாக கொண்டாடினீர்களோ அதற்கு அடுத்து கிடைக்கின்ற முதற் கனிகள் இவைகள். எனவே 175 பலனாகத்தான் இந்த 24 பேர் இந்த சபைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் மகிழுங்கள். அடுத்தபடியாக இந்த 24 பேர் தான் சிறப்பான விதத்திலே உங்கள் சபைக்கு தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. மற்றவர்களாம் சிறப்பாக கொடுக்க சமயம் நினைக்காதீங்க. இந்த 24 பேரும் கொடுக்கின்ற காலகட்டத்தை எண்ணி பார்க்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25, 26 இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்து அவரிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர்கள் என் சீடராக இருக்க முடியாது. எனவே இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கின்றார்களா, உறவுகள் இங்கே இருக்கின்றார்களா? யாரும் இல்லாத நிலையில் நான் மட்டும் கொடுக்கின்றேன் என்று கொடுக்கின்றார்கள். பெரியம்மா நேற்று மதியானம் டீ டைம்ல பிள்ளைங்களால் டீ சாப்பிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். சொன்னாங்க, பெரியம்மா இந்த பிள்ளைங்களாம் எவ்வளோ சோகமாக இருக்குது, அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கும்போது இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியே நான் பதில் சொல்லலாம் நினைச்சேன். ஏனென்றால் நான் இவரிடம் உரையாடிய போது ஒரு சகோதரி சொன்னார்கள், நன்றாக தெளிவாக, யார் சாமி நல்லா இருக்கணும், இது எனக்கும் இயேசுவுக்கும் நடக்கின்ற ரெஜிஸ்டர் மேரேஜ். எனவே நாங்கள் 20 இருந்தால் போதும், எதற்காக மற்றவர்கள் எல்லாம்? எனவே அந்த விதத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் நான் தனித்த விதத்தில் இயேசுவுக்கு என்னை கொடுக்கின்றேன். உண்மையான அர்த்தமுள்ள ஆழமான அர்ப்பணம். எனவே தான் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் கொடுத்திருப்பார்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கொடுக்குற அந்த வார்த்தை படுத்திருப்ப எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பார்கள். எவ்வளவு ஆடம்பரமா, எவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆனால் இப்போது இந்த கொரோனா, இந்த நோயின் காரணமாக இந்த லாக்டவுன் நேரத்திலே அமைதியாக அடக்கி கிடக்கும் நேரத்திலே சிறப்பான ஒரு விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில், தனித்த விதத்தில், உணர்ந்து கொள்ளுகிற விதத்தில், அந்த ஒரு சகோதரி சொன்னதை போன்று அர்த்தமான விதத்தில் கொடுக்கிறார்கள். எனவே எந்த 24 சகோதரிகளும் ஒரு சிறப்பான முத்துக்களாக உங்கள் சபையில் இருப்பார்கள் என்று இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக இன்னும் சிறப்பாக எந்த நாள் உங்கள் நிறுவன தந்தையருடைய அவர் இறந்தார். இறந்து நீங்கள் இறந்து விட்டீர்கள், நாங்கள் இருந்து உண்மை போல் நாங்கள் பிறப்படுத்தி இந்த உலகில் பணி செய்ய வந்திருக்கின்றோம் என்று இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சேர்க்கப்படுகிறது உங்களுடைய முதல் மாற்றிப்பாட்டு விடுவிடை. இதையெல்லாம் உங்கள் மனதில் நிறுத்தி தொடர்ந்து பயணிக்கின்ற போது அடுத்தபடியாக நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த விருது வாக்கு, என்ன விருது வாக்கு?
நற்செய்தியே வாழ்வாகிட நற்செய்தியே வாழ்வாகிட. அதை பத்தி நல்லா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை உங்களுக்கு உணர்த்துகின்ற அந்த வசனம் எதுவாக சொல்லியிருக்கின்றேன். 1 கொரிந்தியர் 11 என்னது? As I copy Christ, copy me as I copy Christ. நான் எவ்வாறு இயேசுவை என்னில் அடையாளப்படுத்தி அதை நான் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்றேனோ அவ்வாறு நற்செய்தியை வாழ்வாக்கிட சமர்ப்பணம். நற்செய்தி என்பது வேதாகமம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு ஒரு மீட்பர் வருவார் என்று இறைவாக்கினரால் முன்னறிவிக்கப்பட்டு அவர் வந்தார், வந்து மறைந்த ஜீவித்திற்கு பிறகு அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போது இறப்புக்கு முன்னால் அவர் செய்த பொதுவாழ்வுபடி இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு விண்ணகம் சென்று மறுமுறை வருவார் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவருடைய வருவதற்காக காத்திருக்கிற மக்களை சிறப்பான விதத்தில் உங்கள் சபைக்குரிய தனி வரங்களோடு கூட பணியாற்றுவதற்காகத்தான் நீங்கள் உங்களை கையெழுத்திருக்கிறீர்கள். எனவே இந்த சிந்தகர் சொல்வதை போன்று காப்பி மீ as I copy Christ. அதைத்தான் நீங்கள் இந்த உலகிற்கு கொடுக்க போகிறீர்கள். கலாத்தியருக்கு எழுதி திரும்பவும் 2:20 சொல்வார், எனவே இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. எனவே என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், அந்த கிறிஸ்துவை நான் வாழ்வாக்கி சுவைத்து மகிழ்ந்து இப்படி நீங்களும் வாழ்கின்றீர்கள் என்றால் நீங்களும் என்னை போல் விண்ணகத்திற்கு வர முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நீங்கள் சிறப்பான விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாதுகாவல் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீ பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கின்ற போது உனக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரு இளம் பெண், கல்லூரி படிக்கின்ற வயதில் இருக்கின்ற பெண் தன்னுடைய தோழைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி, அது சரியான பாட்டு, வேற ஒன்றும் இல்லை, நல்ல பாட்டு, அதை கடந்து கொண்டு சென்று வந்து வீட்டார்கள் சொல்லிவிட்டு சென்றால், ஆனால் அந்த பார்ட்டியானது நேரம் எடுத்து அதிகமாக விடுகிறது. எனவே ஏறக்குறைய ஒரு 11 மணிக்கு மேல் அது முடிந்து அதற்கு பிறகு அவள் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழல். அவர் வருகின்ற போது ஒரு இடத்திலே தொடர்ந்து இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே அவள் பயணிக்கின்றார். பயணிக்கின்ற போது தூரத்தில் ஒரு வாலிப பையன் தன்னுடைய தலையை துணியால் மூடிக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இவளுக்கு வெட்ட பயம் எடுத்துவிட்டது. கண்டிப்பா இன்னைக்கு எதுவும் நடக்கப் போகிறது. ஆனால் தன்னுடைய குடும்ப பாரம்பரியம் செய்ய காரியத்தை அந்த பெண்மணியானவள் செய்து கொண்டே வருகின்றார். ஒன்றும் நடக்கல, வீட்டுக்கு வந்துட்டார். 2 பாதுகாப்போடு அடுத்த நாள் காலையில் செய்தி ஓடுது. ஏறக்குறைய ஒரு 9 மணிக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஓடுது. தான் பயணித்து வந்த அதே இடத்தில் இன்னொரு பெண் தனக்கு பிறகு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவள் அந்த வாலிபனால் எல்லா விதத்திலும் சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு அங்கேயே கொலை செய்யப்பட்டு விட்டார். அவளுக்கு நடந்தது ஏன் எனக்கு நடக்கவில்லை, இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த வழியாக நான் வரும்போது அவள் மட்டும்தானே தனியாக இருந்தார், நான் தனியாகத்தானே வந்தேன், எனக்கு பிறகு அவளும் தனியாகத்தானே வந்தார், அவளுக்கு நடந்தது எனக்கு ஏன் நடக்கவில்லை என்ற ஒரு விதத்திலே அவள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவள் கொண்டு அவளை கைது செய்து விட்டார்கள். அவள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவளை சென்று பார்ப்பதற்காக அவளும் சென்று கேட்கின்றார். கடந்த இரவு நான் அந்த வழியாக வந்தேன், உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீ என்னை ஒன்றும் செய்யவில்லையே, நான் தனியாகத்தானே வந்தேன் என்று கேட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை இருந்தார், அம்மா அப்பா நீ தனியாக வந்தது, உன்னோடு ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அதுதான் சொன்னேன், அந்த கூட்டம் வருவதற்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தில் பாரம்பரியமாக சொல்லி வந்த அந்த ஜெபமாலை, புனிதர்களின் பிரார்த்தனை, மாதாவின் பிரார்த்தனை, இதையெல்லாம். எனவே உன்னை ஏதாவது தீமை தாக்குவதற்கிற போது இந்த புனிதர்களை எல்லாம் அழைத்து வேண்டிக்கொள், அந்த வரையான அழைத்துக்கொள், ஆண்டவரை அழைத்துக்கொள், கடவுளை அழைத்துக்கொள், இவர்களை எல்லாம் அழைத்து ஜெபித்துக் கொண்டே வந்தார். அவருடைய பாதுகாப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு சொல்லியிருந்தார், நீ தனியாக வரவில்லை, உன்னோடு ஒரு பெரிய படை வந்தது, அந்த படை அந்த கூட்டத்திற்கு பயந்து நான் உன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். உனக்கு பின்னால் வந்தவர்கள் தனிமையாக வந்தால் எனக்கு அனைத்தையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அன்பாகவே இதுதான் உங்களுடைய அர்ப்பண வாழ்வின் பயணத்தில் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு அக்கா என்று சொல்லக்கூடிய அனைத்து சகோதரிகளும், தலைமை சகோதரி முதல் கொண்டு இந்த அக்கா என்ற நிலையில் இருக்கின்ற எல்லோரும் இன்னும் அதிகமாக வேண்டுவார்கள். இந்த வருஷம் அந்த கொரோனா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்மை இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு இறைவாணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக வேண்டியிருப்பார்கள். எனவே அத்தனை பேருடைய ஜெபமும் உங்களுக்கு இருக்கிறது. அத்தனை பேர் அழைக்கின்ற அத்தனை புனிதர்
இந்த பயணத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை காண்பீர்கள். அந்த வெற்றியை நீங்கள் உங்களுடையதாக்கி அதை எப்படி சபைக்கு அர்ப்பணமாக்கி அதை எப்படி ஒவ்வொரு கடவுளுக்கு இந்த அன்னையார் வழியாகவும் தகப்பனர் வழியாகவும் அர்ப்பணிப்போம். நீண்ட வாழ்க்கையை திடமாக வாழ வேண்டும் வாழ்க்கின்றோம். ஆமென். சகோதரிகள் தங்களின் முதல் வார்த்தை பாட்டை சபை தலைமை சகோதரி முன்னிலையிலும் சாட்சிகளாகிய சபை உருவாக்குதல் பொறுப்பாளர் சகோதரி மற்றும் சபை பொருளர் அவர்களின் முன்னிலையிலும் கொடுக்கின்றனர். தூய ஆவியின் தூண்டுதலாலும் வழி நடத்துதலாலும் இறைவனின் மகிமைக்காக என்னை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கவும் கிறிஸ்துவை என் வாழ்நாள் முழுவதும் நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியான தீர்மையில் தாய்மைக்குரிய அன்பின் வழியாகவும் இறைவனுடையவும் திரு அவையினுடையவும் ஊழியத்தில் இறையன்பை கடைபிடித்து வாழ்வதற்காக சகோதரி லாவண்யா ரவி என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி அனிஷா அந்தோனிசாமி என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மரியா சீரியா ஜான் பீட்டர் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி ரோசா மிஸ்டிகா ஜோன் சாரங்கியசாமி என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி எலிசபெத் ராணி ஜானி பெரிய நாயகம் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி விக்டோரியா மேரி ஆரோக்கியசாமி என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி அருள்வேணி நூத்துதாஸ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி கஸ்பியா மேரி ஜான்சன் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மெர்குலின் பிருந்தா புஷ்பராஜ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி எனிதா ஜூலியட் பிச்சை பிள்ளை என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மெட்லின் ஹிங்கிஸ் லாரன்ஸ் என்ற பெயர் கொண்ட நான், மிகவும் வணக்கத்திற்குரிய சபை தலைமை சகோதரி ருனால்ஃப் மேரி பாத்திமா பவுலா ஆகிய உங்கள் முன்னிலையிலும் இறைமக்கள் முன்னிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் விழுமியங்களுக்கு ஏற்ற வகையிலும் புனித பிரான்சிஸ்குவின் 3ஆம் சபை சகோதர சகோதரிகளின் ஒழுங்கு மற்றும் வாழ்வுக்கு உகந்த வகையிலும் புதுவை தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபை அமைப்பு சட்டங்களின்படியும் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை தற்காலிகமாக ஓராண்டிற்கு 2021 ஜூன் 4 வரை உன் கரங்களில் ஒப்புக்கொடுத்து இத்துறவர சபைக்கு என் முழு இதயத்துடன் என்னையே அர்ப்பணிக்கின்றேன். தூய ஆவியின் தூண்டுதலாலும் வழிநடத்துதலாலும் இறைவனின் மகிமைக்காக என்னை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கவும் கிறிஸ்துவை என் வாழ்நாள் முழுவதும் நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தால் தூய இதய மரியன்னையின் தாய்மைக்குரிய அன்பின் வழியாகவும் இறைவனுடையவும் திரு அவையினுடையவும் ஊழியத்தில் இறை அன்பை கடைபிடித்து வாழ்வதற்காக சகோதரி ஆண்டோ மோனிஷா சலித் கலையரசன் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி லிலி புஷ்பம் சேசுராஜ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி இமாக்குலேட் சார்லஸ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மரியம்மாள் ஆரோக்கியசாமி என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி ஜெனிஃபர் மேரி அற்புதராஜ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மெர்லின் பிரீட்டா அற்புத ஜெயராஜ் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி சுஷ்மா ஷாலினி அந்தோணி முத்து என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி மரியருவி ஸ்ரீனி முடியப்பன் என்ற பெயர் கொண்ட நான், சகோதரி ஆன்சி மெஸ்ஸி கஸ்பா
என்று பெயர் கொண்டார். சகோதரி மார்கரெட் இருதயராஜ் என்ற பெயர் கொண்டார். மிகவும் வணக்கத்திற்குரிய சபை தலைமை சகோதரி ருனால் மேரி பாத்திமா பவுலா ஆகிய உங்கள் முன்னிலையிலும் இறைமக்கள் முன்னிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் விழுமியங்களுக்கு ஏற்ற வகையிலும் புனித பிரான்சிஸ்குவின் 3ஆம் சபை சகோதர சகோதரிகளின் ஒழுங்கு மற்றும் வாழ்வுக்கு உகந்த வகையிலும் புதுவை தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையின் அமைப்பு சட்டங்களின்படியும் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை தற்காலிகமாக ஓராண்டிற்கு 2021 ஜூன் 4 வரை கரங்களில் ஒப்புக் கொடுத்து இத்துறவர சபைக்கு என் முழு இதயத்துடன் என்னையே அர்ப்பணிக்கின்றேன். சிஸ்டர் விக்டோரியா மேரி ஆரோக்கியசாமி, சிஸ்டர் வேணி ரஜனி கேப்ரியேலு, சிஸ்டர் அருள்வேணி லோதுதாஸ், சிஸ்டர் எலிசபெத் ராணி ஜான் பெரியநாயகம், சிஸ்டர் கஸ்பியா மேரி ஜான்சன், சிஸ்டர் ரோசா மிஸ்டிகா ஜோன்ஸ் ஆரோக்கியசாமி, சிஸ்டர் மெட்குலின் பிருந்தா புஷ்பராஜ், சிஸ்டர் மரியா அக்சீலியா ஜான் பீட்டர், சிஸ்டர் மேட்லின் பீட்டிஸ் லாரன்ஸ், சிஸ்டர் லாவண்யா ரவி, சிஸ்டர் ரெனிட்டா ஜூலியட் பிச்சை பிள்ளை, சிஸ்டர் அனீஷா ஆண்டனி சாமி, சிஸ்டர் மார்கரெட் இருதயராஜ், சிஸ்டர் ஆண்டோ மோனிஷா சலீம் கலையரசன், சிஸ்டர் ஆன்ஸ்லின் மெர்சி கஸ்பார், சிஸ்டர் லிலி புஷ்பம் சேசுராஜ், சிஸ்டர் மெர்லின் பிரிட்டா அற்புத ஜெயராஜ், சிஸ்டர் இமானுவேல் சார்ல்ஸ், சிஸ்டர் மரிய ரூபி ஷைனி முனியப்பன், சிஸ்டர் மரியம்மான் ஆரோக்கியசாமி, சிஸ்டர் சுஷ்மா சாலினி ஆண்டனி முத்து, சிஸ்டர் ஜெனிஃபர் மேரி அற்புதராஜ். என் அன்பு சகோதரிகளாகிய நீங்கள் அளித்த முதல் வார்த்தைப்பாட்டை எமக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி திருச்சபையின் பெயரால் ஏற்றுக்கொள்கிறேன். நற்கருணை வழியுடன் ஒன்றித்து நீங்கள் அளித்துள்ள அர்ப்பணம் நிறைவு பெற உங்களுக்காக என்றும் மன்றாடுகிறேன். நமது தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். Having firmly resolved to follow Christ more closely all my life, inspired and guided by the Holy Spirit and through the maternal love of the Immaculate Heart of Mary, to consecrate myself totally for the greater glory of God and to seek perfect charity for the service of God and His Church. I, Sister Vangur Sita Ramesh. I, Sister Mary Rajni Gabrielu. I, Sister Anuradha Snitalani Voblesum. Profess your blessings, Very Reverend Mother, Brunalf Mary, Fatima Paula, Superior General, and the people of God, love of chastity, poverty, and obedience, temporarily for 1 year, till 4th June 2021, in the true spirit of the Gospel of Jesus Christ, and in accordance with the rule and life of the brothers and sisters of the Third Order Regular of St. Francis of Assisi, and the constitutions of the Franciscan Sisters of the Immaculate Heart of Mary, Pondicherry, and I offer myself wholeheartedly to this religious congregation. Sister Mary Rajani Gabrielu,
Sister Nalamal Sunita Rani Oblesu, Sister Wanguru Sarita Ramesh. By the authority entrusted to me, I accept your vows in the name of the Church for the congregation of the Franciscan Sisters of the Immaculate Heart of Mary. I command you earnestly to God that you may fulfill your dedication which is united with this Eucharistic sacrifice. Thanks be to God. முதல் வார்த்தைப்பாடு கொடுத்த சகோதரிகள் தாங்கள் கைப்பட எழுதிய வார்த்தைப்பாடு படிவத்தில் கையொப்பம் விடுகின்றனர். எல்லாம் வல்ல இறைவா, சிலுவையையும் ஒழுங்கு புத்தகமும் மீட்பின் அடையாளமாகவும் சவாலாகவும் தீய சக்திகளின் தாக்குதல்களில் கேடயமாகவும் தோல்விகளில் வெற்றியாகவும் சோர்விலே துணிவாகவும் இருந்து உம் அடியார்களை புனிதத்திற்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரிகளுக்கு வழங்க அவர்கள் அதனை மகிழ்வோடு பெற்றுக் கொள்கிறார்கள்.
எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது அன்பு பிள்ளைகளின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தல். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்துள்ளார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, துறவு முதல் வார்த்தை பாட்டை கொண்டாடுகின்ற இவர்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளை மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய வாழ்வின் முதற்கணிகள் உமது அருள்துணையால் மிகுந்த பயன் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கண்ணீட விருது தோன்றி எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேர் பெற்று எழ முடிந்து நம் வாழ்க்கையினால் கற்பின் வாழ்விடை விளங்க செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்திலே வெற்றி கருத்தாயிருந்து எங்களுக்காக சாமையத்துவதற்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த வழி பொருளாக தம்மையை ஒப்புக் கொடுக்க திருவுணமானார். பொருட்டை உடையவனைத்தையும் திறந்து தங்களை இழந்து மாண்பு புரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவாகவும் உறுதியளித்தார். ஆகவே புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆதரித்து பாடுவதாவது. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்தற்ற ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவேயானவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தல் மாற்றத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிந்து உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். பிரான்சிஸ் எல்லா திருவிழாகிய அனைவரோடும் திருவிழாவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழு எதிர்நோக்குடன் துயிர்வரும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் தன்னைக்கான மரியாள், அவருடைய கணவரான யோசேப்பு, இந்த திருத்துதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய இவர்களும் போந்தவராக இருந்தவராகி அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் கொண்டு தொகை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுதேற்று வரப்பட கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டதால் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் உயர்ந்தது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நாங்கள் மன்னிப்பது
விண்ணமும் என்று நலமாயிருப்போமாக. நாம் எழுத நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சபை அடைத்த இரவு தினம் தினம் நம்முள் வந்து திடத்தர காத்திருக்கும் ஆண்டவர். இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஜெபிப்போமாக. இன்றும் பாடும் எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்களை வாழ வைத்து எங்கள் இதயத்தை உமது புகலிடமாக அமைத்துக் கொண்டமைக்காக மனமாற உமக்கு நன்றி கூறுகின்றோம். நற்செய்தியை வாழ்வாயிட சபைப்படும் என்ற உயரிய நோக்கத்தோடு புது வாழ்களை எடுத்து வைத்துள்ள உமது அன்பு பிள்ளைகளாம் எந்த சகோதரிகளோடு என்றும் நீரிருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இவர்கள் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ்ந்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் நிறை மகிழ்ச்சியை காணவும் சிறப்பாக உமது திருவுளத்தை அறிந்து நற்செய்தியின் வழியில் அர்ப்பணத்தை வாழ்வாக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வார்த்தை பாட கொடுத்த சகோதரிகளின் சார்பாக நன்றி கூற சகோதரிகள் வருகிறார்கள். தமது எல்லையில்லா அன்பாலும் அருளாலும் எனக்கு உரு கொடுத்து நாள்தோறும் ஆற்றலாய் இரக்கமாய் உறவாய் பண்பாய் பக்குவமாய் பாதுகாத்து சிறப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக அழகிய சிற்பமாய் என்னை உருவாக்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களின் முதற்கண் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். நற்செய்தி விழுமியங்களை தமது வாழ்வாக்கி நம் சபையையும் சகோதரிகளையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் சபை தலைமை அன்னை, மாநில தலைமை அன்னையர்கள், அனைத்து சபை மற்றும் மாநில தலைமை ஆலோசக அன்னையர்கள் அனைவருக்கும் எங்களின்
மற்றும் அக்கறை நிலை அன்பும் தனிப்பட்ட விதத்தில் மேற்கொள்ளும் அனைத்து நன்னெறி செயல்பாடுகளும் எங்களிடத்தில் நல்ல படிப்பினையை உருவாக்குகின்றது. எமது பயிற்சி ஆண்டுகளில் நாங்கள் ஆன்மீகத்திலும் அறிவிலும் முதிர்ச்சி பெற தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து நல் அன்னையாய் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் உள்ளார்ந்த நன்றியை அர்ப்பணிக்கின்றோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற வார்த்தைகளுக்கேற்ப பரம்பொருளாம் இறைவனின் அன்பை சுவைத்து பிறரும் அவ்வன்பினை சுவைத்திட தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை ரொசாரியோ அவர்கள் தியானத்தின் மூலம் எங்களை ஆன்மீகத்தில் தயாரித்து கடவுளின் அன்பை கண்டுணர்ந்து முழுமையாய் எம்மை அர்ப்பணிக்க உதவிய என் அன்பு தந்தைக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை இயேசுவின் நண்பர்களாக்கி நமது நிறுவனர் தந்தையின் பண்புகளை எடுத்துரைத்து அன்னை மரி மற்றும் புனித அசிசி போன்று இறைவனை நேசித்து வாழ கற்றுத்தந்த என் பாசமிகு ஆன்மீக தந்தை அருட்திரு ஏஎஸ் அந்தோணிசாமி அவர்களுக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை குறித்தாக்குகின்றோம். நற்செயல்கள் புள்ளின் மேலுள்ள பனித்துளி அல்ல மறைவதற்கு மாறாக பாறையின் மீது செதுக்கிய அழகான ஓவியம் என்பதற்கேற்ப நற்செயல்களால் எங்களை கவர்ந்து புனிதத்தால் எங்களின் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி சபையின் உள்ளுயிர் பண்புகளை எங்களின் மனதில் இருத்தி சிறந்த இமாக்குலேட் அருட்சகோதரிகளாக கடவுளின் கையில் 30, 60, 100 மடங்கு கனித்தரும் விளைநிலங்களாக எங்களை அர்ப்பணிக்க தங்களை இழந்து ஒளியாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து உருவாக்குனர் அருட்சகோதரிகளுக்கும் மேலும் இவ்விழா நல்முறையில் நடைபெற தங்களையே அர்ப்பணித்த எம் குழும அருட்சகோதரிகளுக்கும் எங்களின் நன்றி பூக்களை விடுக்கின்றோம். எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கருவிலும் தொழிலிலும் எங்களை சுமந்து வாழ்க்கை அனுபவங்களை பாடங்களாக கற்றுக் கொடுத்து நற்பண்புகளுடன் நன் மனதை உருவாக்கி சிறந்த கனியாக எங்களை கடவுளின் பாதத்தில் அர்ப்பணித்து இன்று சிறப்பான விதத்தில் எங்களுக்காய் இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் எமது அன்பு நிலை பெற்றோர்களுக்கும் எங்களின் வாழ்க்கை பயணத்தில் தங்களின் உடனிருப்பை பகிர்ந்த உடன்பிறப்புகளுக்கும் எங்களின் உள்மன ஆழத்திலிருந்து நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இன்னிசை பாக்கலால் இத்திருவழிபாட்டினை மேலும் மெருகூட்ட பாடல்கள் பாடியும் அனைத்து விதங்களிலும் தோள் கொடுத்து உதவிகள் செய்து கொண்டிருக்கும் எம் முதலாம் நிலை நவகன்னியர்களுக்கும் தமது உடல் உழைப்பாலும் அன்பாலும் அறுசுவை உணவூட்டும் அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் இந்நிகழ்விற்காக பல்வேறு வகையில் உதவி செய்த அனைவருக்கும் எங்களின் இதய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டுமாக எங்கள் அனைவரின் சார்பாக அன்பு நிலை நன்றியை தெரிவித்து வித்தியாசத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி வேண்டுவோம். நல்உணர்வுகளை தோண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்க செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களித்தவற்றில் நிலைத்திருக்க செய்வாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒழுக்கமான வழியில் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியில் விரைந்து செல்ல இறைவன் அருள் புரிவாராக. தங்கள் பெயர் ஆண்டவர் பெயரால் ஒன்று கூடியிருக்கும் உங்களை
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு வாழ் ஊடுருவும் மாதா சொல்லி இருக்கலாம். எனக்கு 13 வயசு தான், ஏதோ சொன்னீங்க, மீட்பு திட்டத்துல உட்பட நான் அனுமதிச்சிட்டேன் அதுவே என்று சொன்னேன். இப்படியெல்லாம் துன்பங்கள் வரும் என்றால், இப்படியெல்லாம் என்னுடைய மகன் கஷ்டப்படுவார் என்று தெரிந்திருந்தால், என்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று நான் அறிந்திருந்தால் ஏற்றிருக்கவே மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கலாம். சொன்னாங்களா? இல்ல, ஒரு தடவை ஆம் எஸ் சொன்னா ஆல்வேஸ் எஸ் தான். நோ டர்னிங் பேக், நோ ஃபார்வர்ட். அதே போல சூசைட் எடுத்துப்போம். அவங்க 2 பேருமே என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. அப்போ மாதா கருத்தாங்கி இருந்தார்கள் என்பது தெரிய வந்த பொழுது கொஞ்சம் சந்தேகப்பட்டார். ஆனால் கதையில் அவருக்கு சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியால் அவர் கருத்தாங்கி இருக்கின்றார், அவரை ஏற்றுக்கொள். உடனே ஏற்றுக்கொண்டார். எந்த சந்தேகமும் படல, ஏற்றுக்கிட்டார். ஆனா குழந்தை பிறந்த பொழுது ஏதாவது குழந்தைய கொல்ல தேடுறான். நீ குழந்தையையும் அம்மாவையும் கூட்டிட்டு ஓடி போய் எகிப்துக்குன்னு சொல்றாங்க. இந்த குளிர்ல இவ்வளவு நடுங்குது, நான் எப்படியா போவேன்? ஏன் இந்த மாதிரி சோதனைகள்லாம் எனக்கு கொடுக்குறீங்க? நான் அதுக்கு பேசாம ஏதோ ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கலாமே. இந்த தெய்வீக பெண்ணை கல்யாணம் செய்ய வச்சுட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாரா? இல்ல. கனவுல வந்தால் கூட இறைவன் மீது கொண்டிருந்த அளவற்ற அந்த நம்பிக்கையால் அந்த இரவே இருவரையும் பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு அவர் செல்கின்றார். பிறந்த பிள்ளைகள் என்று கூட நான் சொல்வேன். அதே போல அதிரடியாக இதய சபையில் புகுந்துள்ளீர்கள். நற்செய்தியை வாழ்வாக்கிட என்று. நற்செய்தியை வாழ்வாக்குவது என்றால் எளிது அல்ல. அந்த படத்துல இந்த போர்டுல பாத்தீங்கன்னா பாறையெல்லாம் இருக்குது, அதற்கிடையே அழகான செடிகள், பசுமையான செடிகள் முளைத்திருக்கின்றன. அதே போல் உங்கள் வாழ்வு இருக்க வேண்டும். தியான பாடல் ரொம்ப அழகா பயணி போய் உட்கார்ந்திருந்தோம். அந்த பாடலில் கூட மகளே உன் இனத்தாரை மறந்துவிடு, உன் பிறந்தகத்தை மறந்துவிடு. பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, செய்யறாங்க அப்படின்னா, நம்மளாம் இமாக்குலேட் எல்லாம் அவங்க இனத்தார், அவங்க ஈஸியா மறந்துடுவாங்க. ஆனா பிறந்தகத்தை மறக்க மாட்டார்கள். பெரும்பாலான துறவிகள் அடித்து சொல்வேன் நான் இதை, என்னை பிறந்தகத்தை நான் மறக்கவே மாட்டேன், அதைத்தான் முன்னிலைப்படுத்துவேன். என்னுடைய இனத்தாரை, என்னை இனமாகிய அன்பு மக்களை, இதை இமாக்குலே சகோதரிகளை நான் மறந்தாலும் மறப்பேனே ஒழிய என்னுடைய பிறந்தகத்தை மறக்க மாட்டேன் என்றுதான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் சவாலாக ஏற்க வேண்டியது என்னவென்றால், என்னுடைய பிறந்தகத்தை நான் மறப்பேனே ஒழிய என்னுடைய இனத்தாராகிய இந்த உலக மக்களையும் என்னுடைய சொந்த குடும்பமாகிய இமாக்குலேட்டையும் நான் மறக்க மாட்டேன். நான் எந்த குடும்பத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய குடும்ப சகோதரிகளுக்குத்தான் முதலிடம், என்னுடைய குடும்ப சகோதரிகளுக்குத்தான் முதலிடம். இதுதான் நற்செய்தி போதனை. இயேசுவை எடுத்துக்கங்க. 30 வருஷம் அம்மா அப்பாவோட இருந்தார், நண்பர்களோட இருந்தார். அந்த 30 ஆண்டு முடிந்து இறையாட்சி அறிவிக்க வேண்டிய நேரம் வந்தவுடனே அன்பாக வளர்த்த அன்னைக்கு டாடா காண்பித்தார். அழகாக உறவாடிய நண்பர்களுக்கு மிக மகிழ்வாக டாடா காண்பித்தார். நான் இறையாட்சி அறிவிக்க போகின்றேன், என்னுடைய நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் எல்லோரும் என்னுடைய அன்னையர்கள், எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு 3 ஆண்டுகள் இந்த உலகை வலம் வந்தார். இறுதியாக இன்னுயிரை கையளித்து தந்தையிடம் சென்று சேர்ந்தார். வந்தவர் போனார், நாம் வந்து விட்டோம், அவர் அனுப்பிவிட்டார் நம்மை. அவரிடம் போக வேண்டும் என்றால் ஒரே வழி நற்செய்தி வழியில் நடப்பது. அதற்கு துணையாக இருப்பது உங்களுக்கு இன்று வழங்கப்பட்ட சபையின் ஒழுங்கு புத்தகம். அதுதான் உங்களின் வழிகாட்டி. நான் கூட சில சமயத்தில் உங்களுக்கு வழிகாட்ட மறக்கலாம், தவறலாம், ஆனால் அது உண்மையாக உங்களுக்கு வழிகாட்டும். எனவே அதை நன்கு படித்து அது கூறுகின்ற அறிவுரைகளின்படி நடந்தால் நீங்களும் புனிதர்களின் வரிசையில் இடம்பெறுவீர்கள்.
இதைத்தான் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நோஷேட்ல இருக்கிற வரைக்கும் அன்னையின் கருவறையில் குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருந்ததோ அப்படி நீங்கள் இருந்தீர்கள். இங்குள்ள உங்கள் வைத்துவிப்பாளர்கள் கண்ணும் கருத்துமாக உங்களை பாதுகாத்து இன்று உங்களை பெற்றெடுத்துள்ளார்கள். சபையானது உங்களை பணி செய்ய அனுப்புகின்றது. இந்த நவக்கண்ணியர் இல்லத்தில் நான் அனுபவித்த அத்துணை இன்பங்களும் அத்துணை மகிழ்ச்சியும் செல்லும் இடத்தில் இருக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. துன்பத்தையும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் என்ன நடந்தாலும் அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். இழிவு வந்தால் கூட நான் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நான் யாரை சிக்கலை பற்றி கொண்டேன்? என்னுடைய அன்பராகிய சொல்லணும் நீங்க, என்னுடைய அன்பராகிய இயேசுவை நான் பற்றி கொண்டேன். அவரை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஏனெனில் நான் வினோதமாக சபையில் பிறந்துள்ளேன், கொரோனாவில் பிறந்துள்ளேன். கொரோனாவிற்கு சவாலாக நான் இருப்பேன். இந்த உலகம் கொரோனா வைரஸை போல சீரழிந்து கிடந்தால் கூட, மற்றவர்களை சீரழிய விட்டால் கூட நான் ஒரு சவாலாக இருந்து இந்த உலகை இயேசுவின் பாதையில் கொண்டு செல்வேன் என்ற உறுதியோடு உங்கள் பயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் அனைவரோடும் நாங்களும் வழிநடப்போம். இமாக்குலே சபை முழுவதுமே உங்களோடு இருக்கின்றது. வாழ்த்துக்கள். பெற்றோர் இல்லையே என்ற கவலை உங்களுக்கு இருக்கலாம், இருக்கும். உங்கள் இதயத்தில் ஒரு சிறு புள்ளியாக அந்த கவலை இருக்கின்றது. ஆனால் அந்த கவலையானது உங்கள் மகிழ்ச்சியை பாழ்படுத்தி விடாது. அப்படிதானே? ஏன்னா அப்படிதான் நீங்க உறுதி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு பாடம் சொன்னார்ல பிரசங்கத்துல இல்லையா? இதற்கு ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு இன்று நடந்துள்ளது. எந்த வருடமுமே நடக்காத ஒரு நிகழ்வு. நான் இயேசுவை சிக்கனை பிடித்துக் கொள்ள தீர்மானித்து விட்டேன். என்னுடைய பெற்றோர்களே, என்னுடைய உடன்பிறப்புகளே, நீங்கள் பின்னால் போய்விட்டீர்கள். நான் முன்னோக்கி செல்கின்றேன், கிறிஸ்துவை நோக்கி. நல்ல ஒரு இலக்கை நீங்கள் எடுத்துள்ளீர்கள். துணிந்து பயணியுங்கள், துணிச்சலோடு இருங்கள், உறுதியோடு இருங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவார். வாழ்த்துக்கள். நன்றி. நமது அன்பு தந்தையும் இன்று கூறிப்படுகின்றார். பிரான்ஸ் நாட்டை விட்டு இங்க வந்துடுவாங்க. எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதி இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். அதே போல நாமும் நீங்களும் நற்செய்தி அறிவிக்க செல்வதில் வருகின்ற அத்துணை இடர்பாடுகளையும் புனித பவுலடியாரை கூட ஏற்றுக்கோங்க. சரியா? பாராட்டுங்கள்.